வானமெல்லாம் என் வயத்தில் வைத்து என் ஆதரித்து படியளக்கும் ஆதிமாய என் தந்துலவ மலையது மார்பிலாடே
ஐயா மொசகரி வர்த்தவனே எங்க இருக்கிறியோ நீ எவன் நடக்கிறியோ நீ எங்க இருக்கிறியோ எங்க இருக்கிறியோ ஐயா செருப்படி மலையானே செருப்படி மலையானே ஐயா திருப்பதி மலையோனே திருப்பதி மலையோனே ஐயா பண்டிகரி வர்த்தவனே பண்டிகரி வர்த்தவனே பண்ணையில என்னடா இது மாத்தி மாத்தின்ற அப்படி இல்லையா கிடையாது ஐயா பரந்தாமா கோபாலா ஜானகி ஐயா ஜானகி மனவாளா எவன் நடக்கிறியோ நீ எங்க இருக்கிறியோ ஜானகி மணல்வாரா நீ எங்க இருக்கிறியோ எங்க இருக்கிறியோ ஆமா நானே பகவான் பேரை சொல்லி ஊர் ஊரா பிச்சை எடுத்துட்டு அதெல்லாம் எடுத்துக்கொண்டு 12 மணிக்கு ஒயின் ஷாப்ல போட்டு குடிச்சு விட்டு இப்படி ஊரை சுத்தி ஏமாத்திட்டு இருக்கிறேன். ஆமா என்ன மாதிரியே பெரிய ராமத்தா போட்டு இரு அந்த நகரம் அப்படி பண்ணுவாரு. தேடிக்கொண்டு போனாய். நான் எம்பெருமாக பார்த்த பகவானை தேடிக்கிட்டு திருப்பதிக்கு போறேன். ஸ்ரீ நமோ நாராயணமூர்த்தி தேடி போனேன். அந்த ஸ்ரீ நமோ நாராயணமூர்த்தி நான் தான். ஐயா நீங்களா? சுவாமி நீங்களா? நீ என்னுடைய நாமஜெயத்தை எத்தனை நாமஜெயம் உச்சரித்தாய்? 108 நாமஜெயம். 108 நாமஜெயத்தை உச்சரித்தாயே. எனக்கு அந்த நாமஜெயம் எல்லாம் எனக்கு பிடிக்கவில்லை. லாஸ்டாக ஜானகி மணல வர்றா என்று சொன்னவர் அந்த நாமஜெயமாகப்பட்டது எனக்கு மிகவும் பிடித்திருக்கின்றது. இருந்தாலும் சரி இந்த மக்களுக்கு தெரிந்தவாறு கீழே மண்டியிட்டு கண்களை மூடிக்கொண்டு கைகளை தூக்கி கொண்டு ஜானகி மணலவாரா என்று சொன்னான். ஜானகி மணல வர்றா என்று சொன்னான். பகவான் உனக்கு முத்தி மோட்சத்தை நான் பார்த்து கண்ண மூடி. உண்மைதாங்க. ஆகா சுவாமி ஜானகி மணவாளா நல்லா அண்ணா இருந்துடா. நல்ல மூடி கொண்டு ஆகா சுவாமி ஜானகி மணவாளா அண்ணா எங்கடா போட்டாரு? ஏண்டா என் வாயில போறானடா. மண்ணவாரி வாயில போட்டான். என்னடா போடுறது வாயா? மண்ணவாரி வாயில போட்டாரு. டேய் அந்த ஜானகி மணல வர்றா என்று சொன்னியே அந்த நாமஜெயம் யார் தெரியுமா? ஏற்கனவே காலத்திலே நான் ராம அவதாரம் கொண்டு தெரியுமா? அப்போ ராம அவதாரம் கொண்டு என் மார்பில் தங்கக்கூடிய மகாலட்சுமி அவ ஜானகியாக வந்தாள். அந்த ஜானகிக்கு ஒரு நாமஜெயம். அந்த ஜானகியை போய் ஜானகி மணல வர்றான்னு சொன்னா பகவான் மண்ண வாரி வாயில தாண்டா போடுவார் கம்யூனிட்டி. அப்படியா? அது புறமாகட்டும். சபை பார்த்தால் எப்படி விளக்கம்? திரு வாகிய மகாலட்சுமி கணாட்சியமுடைய நாடக சபை சபையில் அமர்ந்திருக்க முடியாது. என்னருமே தேர்ந்தெடுத்தமார்கள். மாதா பிதா குரு தெய்வம் அவருடைய பாதத்துக்கும் சின்ன திருமண அடியவன் வணக்கம். நம்ம கம்பெனி இருக்கு பார், அது என்ன ஊர்ரா கம்பெனி? கரியாமூர் தாங்க. கரியாமூர் ஆட்சி வந்து கரியாமூர் சிவானூர் கம்பெனிங்க. சிவானூர் கம்பெனி. கள்ளக்குறிச்சி மாவட்டம் மாவட்டம் ஆனாபுரம் வட்டத்தில் இருக்க முடியாது. சிவானூர் நகரத்தில் இருக்க முடியாது. மைத்தனாக இருக்க முடியாது. இதோ கற்பக விநாயகர் நாடக சபையில் கொண்டு வந்து ஒரு கேளிக்க வைத்தார் தெரியுமா? அந்த கற்பக விநாயகர் நாடக சபையில் இருக்க முடியாது. அனைத்து நாடக ஆசானருக்கும் அறிவியல் மைத்தனாக இருக்க முடியாது. தெம்மணிகண்டன் அவருடைய பாதத்துக்கும் இதோ கோடையிலும் எடுத்து வாசிக்க முடியாது. அறிவு தம்பியாக இருக்க முடியாது. இதோ தம்பிக்கு அவருக்கும் வணக்கம். அறிவியல் தம்பியாக இருக்க முடியாது. மணியரசு அறிவு பாதத்துக்கும் சின்ன திருவன் அடியவன் அனைவருக்கும் வணக்கம். அறிவியல் மைத்துனன் இதோ நெடுமுடியான் கிராமத்தில் இருக்க முடியாது. அச்சுர புகழ் வேந்தன் இதோ சந்தோஷ்குமார் அண்ணனுடைய பாதத்துக்கும் சின்னவன் சிறுவன் அடியவன் வணக்கம். உமக்கும் சின்ன சிறுவன் அடியவன் வணக்கம். விளக்கம் தெரியுமா? தலைவனானே நிரந்தர பொன்மேனி யானே அருவரை வணங்க கண்டேன். என்ன விளக்கம்? இதுக்கு தெரிஞ்சா நான் ஏங்க இங்க வந்து ரோல் பண்ணிக்கிறேன். நான் மண்ணு வந்து இந்த மாதிரி ஆட்டு நான் போய் பாடுங்க. அது பேர் என்ன பாட்டு? பாட்டு மாமா 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 இது தெரிஞ்சா நான் என்ன இருபது நாங்க ஏன் மாதிரி கிடக்குறோம். எதுக்கு நாங்க அந்த மாதிரி ஒரு புழுங்க வேஷம் போட்டுக்கின்னு
நாங்க மாலை போட்டுக்கின்னு வந்து ஒரு மணி நேரம் ஆட்டு போய் படுக்க மாட்டோம். நான் படுகிறாளா? பின்ன என்ன நான் படுகிறாளா? ஐயோ நீ பாதியில் பாதியானே பாதியானே ஒரு சபைக்கு வந்து விட்டால் ஒரு செய்யுளாக சொல்ல வேண்டும். அந்த செய்யுளும் ஒரு செவியில கேட்கும்படியாக அந்த செய்யுளை சொல்ல வேண்டும். என்ன பாதியில் பாதியானே? ஐயா இப்ப சொல்றீங்களே பாதியில் பாதியானே. 14 பேர் இருக்கும்னா பாதிக்கு பாதி. ஆமா அதான் பின்னாடி 3 பேர் 4 பேர்னா இங்க 6 பேர் ஒத்துழைக்கணும். ஆமா அப்படின்னு பாதி பேர் நீ உள்ள போனா பின்னாடி 3 பேர் வந்துடணும் உள்ள. ஏய் அது கிடையாதுடா. ஒரு சண்டை வந்து எங்க பாத்துக்கிற யாராருக்கெல்லாம் சண்டை வந்து பாத்து அப்படியா? சாரகால சண்டை வரும். நேத்து உண்டா நீ நான் அடிச்சுக்கிட்டோம். அப்படின்னா எனக்கு அவனுக்கு சண்டை வரும். வேற யாரு சாரகால சண்டை வரும். வேற யாரு வரும்? அங்க பண்ணி அட ஓயாலே உட்காரு. டேய் ஒரு கோட் வாங்கி உங்க ஒரு குடிக்குடா. ஜடஜட காங்கோடு குடுடா. டேய் அடிக்கடி வாங்க. டேய் ஓயா பொண்ணு வாங்க. அட உட்காரு. ஒய்யாடா. டேய் புரளி. என்ன எதுக்கு சண்டை போறீங்க? அப்படின்னா ஒரு கோட்டை வாங்குறா. ஆமா. முக்க கோட்டை அவன் சாப்பிடுறான். சாப்பிடுறான். பாய்தே யாரு குடுக்குறா? ஆமா. இப்படி பண்ணிக்கிறாங்க. என்னடா நீ பேசுற? டேய் அட கோட்டை. அடங்கம்மா தீத்துரு ஓடி நான் நீ. டேய் நம்மள வாங்க. இருங்கடா. ஏன் சண்டை போடுறீங்க? அப்படி என்னங்க? நான் யாராருக்கு சண்டை வரும் தான் கேட்டேன். உங்க 2 பேத்துக்கு இப்ப சண்டை வரும் நான் சொல்றேன். நீ நவுற நீ உடா நீ. நான் சொல்றது கேட்டா நீ நவுற எட்டு போய் நீ. நீ உடா. உங்க நேரம் ஓய்க்கறவங்க உட்கார. ஏய் உங்கள் இருவருக்கு சண்டை வந்து பாத்திருக்கீங்க. மாமியா மாமனாருக்கு சண்டை வந்து பாத்திருக்கீங்க. ஆளுங்களுக்கு இருக்க முடியாத அனைத்து ஜீவராசிகளுக்கு சண்டை வந்து பாத்துருக்கோம். ஒரு நாள் தினத்திலே இந்த 5 விரலுக்கு சண்டை வந்தது உனக்கு தெரியுமா? நாங்க 5 விரல் ஒரு கையில இருக்குது. இதுக்கு என்னங்க சண்டை வரும்? இந்த 5 விரலுக்கு என்ன சண்டை வரும்? இந்த கட்ட விரலாகப்பட்டது சொல்லுகிறது. என்ன சொல்லுது? நான் பாதியில் பாதியானே. இப்ப நீ தாளம் முடிச்சு அடிக்கிறியா? தாளம் முடிச்சு அடிச்சா இந்த 4 விரல் ஒரு பக்கம் இருக்குது. இந்த 4 விரல் ஒரு பக்கம் இருக்குது. இந்த கட்ட விரல் இந்த ஒரு பக்கம் தான் இருக்குது. ஒரு பக்கம் இருக்குதா? அப்ப ஒரு சண்டை போனாலும் சரி, ஒரு அம்பை எடுத்தாலும் சரி, எதை புடிச்சாலும் சரி, முன்ன நான் தானே பிடிக்கிறேன். அப்ப பாதியில் பாதியானே. அப்ப இந்த 5 விரலில நான் பெரிய ஆள் அப்படி என்று இந்த கட்ட விரலுக்கு சண்டை வந்து கட்ட விரல் ஆடி சொல்லுது. கட்ட விரல் ஆட்டி சொன்ன உடனே இந்த கட்ட விரல் ஆடி சொல்லுதுங்க. ஆமாடா நேர்றானியா ஆட்டிடு இன்னைக்கு அப்படி சொல்லுதுங்க. அப்படி சொன்ன உடனே எப்பா போல விதமும் காட்டலானே. திடீரென்று கோபம் வந்து விட்டது இந்த ஆள்காட்டி விரலுக்கு. ஆமா அதோ பாரு மாமா வராரு, அதோ பாரு மச்சான் வராரு, அதோ பாரு ஆலயம் இருக்கின்றது அப்படி என்று அத பண்ண சொல்ல காட்டக்கூடிய விரல். ஐயா அத பண்ண சொல்லுது. டேய் கோத்தா டேய் என்ன விதி பசிட்ல ஒக்கால ஓடிடே. பல பக்கத்துல வந்து ஒரு பணம் தருவா. டேய் அட ஓயலுக்கு ஒக்கால ஒப்பம். டேய் யாருக்கு அப்படி இல்லங்க ஐயா. அப்படின்னு இந்த விரல் கேக்குது. ஓ இந்த விரல் பேசி. ஆமா அதனால பல விதமும் காட்டலானே. உங்க 5 விரல் வேற நான் தான் பெரிய ஆளு அப்படின்னு இந்த விரலுக்கு டேய் பாப்பா நான் இங்கதானே பேசினேன். ஏன்டா பாப்பாட்ட போறோம்? ஓத்துக்க மாட்டேதுங்க. ஒத்துக்க மாட்டேது. நீதிக்கு தலைவனானே. திடீரென்று இந்த 5 விரலிலே பெரிய விரல் எதிராகுது. நடு விரல். இந்த விரலுக்கு கோபம் வந்து விட்டது. இந்த 5 விரலிலே பெரிய மனிதனாக இருக்க முடியாது. நான் தான் பெரிய ஆளு அப்படி என்று நீதிக்கு தலைவனானே அப்படி என்று சொன்ன உடனே திடீரென்று பக்கத்துல இருக்கிற விரலுக்கு கோபம் வந்து ஆமாண்டா நிரந்தர பொன்மேனியானே. நான் பிறக்கும் போதே பணக்காரனா பிறந்தேன். ஒரு குழந்தை பிறந்தாலும் சரி, ஒரு கர்மாதிக்கு போறதேடா, ஒரு கல்யாணம் பண்ணாலும் சரி, அந்த கல்யாணத்துல வந்தா மோதிரம் எந்த விரல போடுறாங்க? இந்த நடு விரல தான். அதனால நான் பிறக்கும் போதே பணக்காரனா பிறந்தேன். உனக்கு விக்கிறீங்க 1.25 லட்சம். எப்படி வாங்கி போறது? அதனால இந்த விரல கோபம் வந்து விட்டது. நிரந்தர பொன்மேனியானே வருபவரை வணங்க கண்டு திடீரென்று இந்த சுண்டி விரலுக்கு கோபம் வந்து விட்டது. ஒரு சுண்டி விரலுக்கு ஒரு ஆலயத்துக்கு சென்றாலும் சரி, இதோ போல பெரிய மனிதர்களை பார்த்தாலும் சரி, வணக்கம் என்று வைத்தால் இந்த விரல வருது. நான் தான் முன்ன நிக்கிறேன். இந்த சுண்டி விரலுக்கு சமமாக போகிறேன். நான் தான் முன்ன நிக்கிறேன். அப்ப நான் தானே பெரிய ஆளு அப்படி என்று இந்த சுண்டி விரலுக்கு கோபம் வந்து விட்டது. அப்படிப்பட்ட இந்த சுண்டி விரலுக்கு சமமாக அமர்ந்திருக்க முடியாது. என் அருமை தாய்மார்கள், மாதா பிதா குரு தெய்வம் அண்ணனுடைய வாழ்த்துக்கும் சின்ன அடியவன் வணக்கம். வந்த போது ஐயா யாருடைய விளக்கம்? விளக்கம் நீங்க யாரு? உங்க பேர் என்ன? அத பார்த்தா புளு கலர்ல இருக்கீங்க. புளு கலர்ல இருக்கீங்க. நீங்க
நீங்க ஆள் யாரு விளக்க தெளிவா சொல்லுங்க சொன்னா தெரியுமா அப்படியா சொல்றேன் உனக்கு ஏதாவது புரிஞ்சா சகலம் என்னதான் பூத்துதா உனக்கு ஏதாவது புரிஞ்சா மச்சான் ஒண்ணும் புரியல என்ன மச்சான் என்னமா யாதவங்கரா மாதவங்கராரு ஐயா ஓ ஆதி நாராயண மூர்த்தி நான் தான் ஓ ஆதி நாராயணமூர்த்தி ஆமாப்பா ஆஹா. திருப்பதியை விடமாக அமர்ந்திருக்க முடியாது ஆமா. ஸ்ரீ நமோ நாராயண மூர்த்தி நான் தான் ஓ. இந்த அண்ட சராசர ஆ. எந்திரிச்ச பௌனமும் போனமோ படுத்தேன்னு சொன்னேனே ஆமா அதுக்கு எதனா விளக்கு தெரியுமா அது புரியலங்க தெரியாதா ஆ. யோசனை செய்யாதே யோசனை செய்யாதே நீ அசகக்காரனையா இந்த போதனைக்கு வழி நான் இல்லாத பாவியானே இந்த போதனத்துக்கு வழி நான் இல்லாத பாவியானே யோசனை செய்யாதே யோசனை செய்யாதே நீ அசகக்காரனையா இந்த போதனத்துக்கு வழி நான் இல்லாத பாவியானா இந்த யோசனத்துக்கு வழி நான் இல்லாத பாவியானே ஐயா யோசனை செய்யாதே நீ அசகக்காரனையா இந்த போதனத்துக்கு வழி எப்படிங்க ஐயா ஒண்ணும் புரியல ஐயா யோசனை செய்யக்கூடாது என்னைக்குமே இன்னைக்குதான் பூசா கல்லி போறாங்க ஐயா இன்னைக்குதான் பூசா கல்லி போறாங்க யோசனை படக்கூடாது என்னைக்குமே ஓஹோ. ஒரு வேலையை செய்தாலும் சரி தெளிவா சொல்லுங்க. யோசனை படக்கூடாது ஆஹா. ஏனென்று கேட்டால் ஆ. இந்த அண்டத்தை ஒரடியாக கலந்தேன்னு சொன்னேன் ஆமா. அதுக்கு என்ன விளக்கம் தெரியுமா எப்படிங்க? தானம் கொடுத்தவனை தலை மேல ஊதித்தாயே. தானம் கொடுத்தவனை தலை மேல ஊதித்தாயே. சொந்த தாயான ரெண்டையை சீரத்தையும் கொண்டவனே. அந்த தாயான ரெண்டையை சீரத்தையும் கொண்டவனே. தானம் கொடுத்தவனை
அண்டத்தை ஓரடியா அளந்தேன் தெரியுமா? ஆமாங்க. அது எதுக்காக அளந்தேன்? எதுக்குங்க? டேய், தானம் கொடுத்தாரு தெரியுமா? ஆமா. மாபலி சக்கரவர்த்தி ஆகப்பட்டவர் ஆமா. ஒரு நாள் தினத்திலே தானென்று அகந்தியோடு இருந்தார். என்ன? அகந்தியோடு இருந்து கொண்டிருந்தார். ஆமா. அப்போது அவருடைய அகந்தையை எப்படியாவது அடக்க வேண்டும் என்று இந்த பகவானாகப்பட்டவன் நான் என்ன செய்தேன் தெரியுமா? ஒரு குள்ள பிராமணனாக உருவம் எடுத்து சென்று சரி. ஐயா எனக்கு ஏஜகம் வேண்டும் அப்படி என்று அந்த மாபலி சக்கரவர்த்தி கிட்ட கேட்டேன். சரி. அப்போது கேட்ட உடனே ஆ. அந்த மாபலி சக்கரவர்த்தி ஆகப்பட்டவர் ஐயா என்னிடம் எதுவுமே கிடையாது கிடையாது. அப்படி என்று சொன்ன உடனே ஐயா எனக்கு எதுவும் தேவை கிடையாது, எனக்கு 2 அடி அகலம் இடம் என்றால் போதும் அப்படி என்று சொன்ன உடனே டேய், இந்த அண்டத்தை எதுக்காக அளந்து 2 அடி அகலம் இருந்தால் போதும் அப்படி என்று சொன்ன உடனே ஆபலிய சக்கரவர்த்தி ஆகப்பட்டவன் என்னை பார்த்து சிரித்து கொண்டிருந்தான். ஐயா நீங்க ஒரு குள்ள பிராமணன் 2 அடி வச்சு நீ என்ன பண்ண போற? 3 அடியா எடுத்துக்கொள்ளுங்க. நிக்க முடியுமா? முடியுமா? ஒண்ணு பண்ண முடியாது. 2 அடிதான் இதான். உட்கார முடியுமா? நிக்க முடியுமா? அப்படி என்று 3 அடியாக எடுத்துக் கொள்ளுங்கள் அப்படி என்று சொன்ன உடனே நான் சராசரியாக நின்று கொண்டிருந்தேன். அண்டத்தை ஒரு அடியாகவும் இந்த பூமி ஒரு அடியாகவும் அளந்து கொண்டு காமிச்சேன். ஆமாம்பா. 3வது அடி எங்கே என்று கேட்டேன். அப்போது அந்த மாபலி சக்கரவர்த்தியாக விட்டவன் என்னுடைய சிரமே உனக்கு தகனம் அப்படி என்று சொன்ன உடனே அவனுடைய சிரத்தை எட்டி பாதாளத்தை ஒதுத்த உடனே அகல பாதாளம் என்று சொல்ல முடியாது. பாதாளம் சென்று விட்டது. தாயான ரேணுகையே ஒன்றன் சொன்னீங்க. அதுக்கு என்ன விளக்கம் தெரியுமா? எப்படியா? பொன்னா தினத்திலே பரசுராமனாக பிறந்தேன். சரி. பரசுராமனாக பிறந்து தாயான ரேணியாகப்பட்டது மனச்சோரம் அடைந்து விட்டாள். ஆற்றவனை படுத்து மனச்சோரம் அடைந்து விட்டாள். அப்போது மனச்சோரம் அடைந்தவளை விடக்கூடாது என்று தாயான ரேணுகையை சிரசையும் கொண்டு ஐயா மறந்து நின்று தாக்கி தாக்கி அந்த வாலியை கொல்லலையா? திரேதா தோபர கலியுகம். அந்த 4 யுகத்திலே ராமர் அவதாரம் ஒரு யுகத்தில் எடுத்தேன். அப்போது எடுத்த உடனே அந்த வாலிக்கு பலம் அதிகம். அவனை யார் எதிர்த்து ஒருவர் சண்டை போடுகிறாரோ பாதி பலம் அவருக்கு போய்விடும். ஆமாப்பா. சரி. யாரு எதிர்த்து சண்டை போட்டாலும் சரி அவருக்கு போய்விடும். பாதி பலமாகப்பட்டது போய்விடும். அப்போது நான் என்ன செய்தேன் தெரியுமா? அரா மரத்துக்கு 7 மரா மரத்துக்கு அந்த நின்று கொண்டு மறைந்து நின்று கொண்டு அந்த வாலி பானத்தை போட்டு வாலியை கொன்றேன். ஆமாப்பா. அறந்து நின்று தாக்கி அந்த வாலியும் கொண்டு சொந்த அம்மானோட பிறந்த தாய் மாமனை யாருன்னா கொல்லுவாங்களா? கொல்ல முடியாதுங்க. கொல்லுவாங்களா? கொல்ல மாட்டாங்க. ஆனா நான் கொன்னேன் தாய் மாமனை. நான் கொண்டேன். அதுவும் கொண்ட கம்சனை நான் மடித்தேன். எதற்காக மடித்தேன்? வசுதேவ படையாட்சிக்கு தேவகிரி ஒரு எம்மையார் 8ஆம் முறை பிள்ளையாக 8வது பிள்ளையாக நான் பிறந்தேன். ஆமாப்பா. கம்சனுடைய ஆர்ப்பாட்டம் தாங்க முடியாமல் அப்படி நான் பிறந்து கொண்டிருந்த கம்சனுடைய சிறைச்சாலையில் 8ஆம் முறையாகவே கண்ணனாக நான் அவதரித்தேன். எதற்காக அவதரித்தேன்? எப்படியாவது கொள்ள வேண்டும் அப்படி என்று கண்ணனாக அவதரித்தேன். அண்ணாமலை சவதி
என்னடா புரிஞ்சுச்சு? தர்மமே உருவான தர்மமே உருவானே தர்மமே உருவான ஆள் யாரு யாரு யார் தெரியுமா? யாருங்க? டேய் மகாபாரதத்திலே சரிடா. ஆண்டவர் ஆண்டவருக்கு நான் தெரியுமா? ஆமாங்க. பாண்டவ ராஜனுக்கும் குந்தி மாத்ரா தேவிக்கு பிறந்த மாத்ரா தேவிக்கு பிள்ளை பிறந்த முதல் பிள்ளை தர்மராஜ். தர்ம மகாராஜன் தர்ம மகாராஜன் தான் தர்மத்திலே சிறந்தவர். தர்மத்திலே யார் எதை கேட்டாலும் சரி ஆமாங்க. தர்மம் 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 என்று கொடுத்து விடுவார். கொடுத்து விடுவார். நீ எதை போய் கேட்டாலும் சரி அந்த தர்மமே உருவான ஆமாங்க. தர்மம் தமையனார் கர்ணனிடம் கர்ணனிடம் அந்த தர்மருக்கு மேல ஒரு ஆளுகிறாரு. யாருங்க? யார் தெரியுமா? யாருங்க? அங்க தேசத்தை ஆண்டு ஒரு முடியான சரிடா. கர்ணாபிஷேகரன். சரிடா. அந்த கர்ணாபிஷேகரிடமே நான் யாஜகம் கேட்க போனேன். யாச்சகம் ஆமாண்டா. ஆமாங்க. யாஜகம் என்றால் என்ன? பிச்சை கேட்க போனேன். ஆமாங்க. அந்த கர்ணங்கிட்டே நான் பிச்சை கேட்க போனேன். எதற்காக கேட்க போனேன்? வாங்க. அந்த கர்ணனாகப்பட்டவன் சரிடா. 32 தான தர்மங்களை செய்து கொண்டிருந்தான். அப்போ இது செய்து கொண்டு தருவாயிலே சரிடா. ஒரு தான தர்மங்கள் செய்யவில்லை. செய்யவில்லை. என்ன தான தர்மங்கள்? என்ன தானம்? அன்னதானம் செய்யவில்லை. அன்னதானம் தானத்திலே சிறந்த தானம் அன்னதானம். அந்த அன்னதானம் செய்யவில்லை. ஆமாங்க. அப்படி என்று அந்த கர்ணன் உயிரை எப்படியாவது பிடிக்க வேண்டும் பிடிக்க வேண்டும். அப்படி என்று அந்த அவன் கர்ணனாகப்பட்டவன் உயிர் போகாமல் வராமலும் தடுத்து கொண்டிருந்தது. எதனால? ஏங்க? அந்த தர்மன் அந்த கர்ணனாகப்பட்டவன் செய்த தான தர்மங்கள் அவன் உயிரை போகாமல் பிடித்து கொண்டிருந்தது. அப்போது நான் என்ன செய்தேன்? ஒரு அந்தனர் உருவம் சென்று போய் சரிடா. சென்று அந்த கர்ணனிடமே பிச்சை கேட்க போனேன். அதுவும் நான் தான்டா. இந்த பாடலை எழுதினவர் யார் தெரியுமா? யாருங்க? யார் தெரியாதா? அண்ணாமலை சாவடி அண்ணாமலை சாவடி அகதனில் இருப்பவரா அண்ணாமலை சாவடி அண்ணாமலை சாவடி அண்ணாமலை சாவடி எழுதின பாடல் ஆண்டக ஆசிரியர் எவ்வளவு ஒரு பொருத்தமாக எழுதியிருக்கின்றார். அது குணாபகட்டும் இந்த அண்டத்தை ஒரேடியாக அளந்து அதுக்கு விளக்கம் இருந்து விட்டது. மற்ற விளக்கம் சொன்னால் தெரியும். சொன்ன தெரியுமா? இந்த கண்டாமல் அந்த வண்டா மாமனுடைய கம்சனுடைய ஆர்ப்பாட்டம் தாங்க முடியாமல் இந்த கிரேதா திரேதா திரௌபதி கலியுகம். இந்த கலியுகத்திலே கண்ணனாக அவதரித்து இருக்கின்ற தினத்திலே மகாலட்சுமியை பார்க்க வேண்டும். மாமாவை பார்க்க வேண்டும். மகாலட்சுமி இருந்தா அது சீக்கிரமா கோபாலக்கலை ஐக்கிய மகாலட்சுமி தர்பார்